நாங்கள் எல்லாம் பெரம்பூரில் பிறந்து வளர்ந்தோமே, ஏன் அவருக்கு அனுமதிக்கல? அதே மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பீச்சில் ஒரு சிலை வைங்கள, ஏன் பீச்சில் சிலை வைக்க மாட்டீங்க? இந்த நாடாள முதலமைச்சர் அப்பா மட்டும் வச்சு பீச்சில் எங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வச்ச பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏன் பீச்சில் சிலை வைக்க மாட்டீங்க? ஏன்? எங்களுடைய உழைப்பால் தானே இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க, எம்பியாக இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிற. நீங்கள் சட்டத்தை வாங்கி கொடுத்தா பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏன் நீங்கள் பீச்சில் சிலை வைக்க மறுக்கிறீங்க? உங்களை தான் நாங்கள் பார்க்கணுமா? நாங்கள் கையெடுத்து கும்புற சாமி அம்பேத்கரை நாங்கள் பார்க்கக்கூடாது. மெரினா கடலோர பகுதி இருக்குது, எல்லா சிலையும் இருக்குது. அந்த சிலை அங்கே போய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சா 10,000 பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம். ஏன் நன்றி சொல்கிறேன்னு முதலமைச்சருக்கு, உன முதலமைச்சர் ஆக்குறது அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போது நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய சத்ரபதி சாகு மகராஜ், மகாத்மா புலே படம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பேக்வர்டு கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிரெலாம் போனால் எல்லார் வீட்லையும் இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படம். ஆனால் இங்கே பெரியார் மண்ணு, சமூக நீதி மண்ணுன்றாங்க. பாபா சாஹேப் புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடலாகுது. அப்படியாப்பட்ட திராவிட கட்சியை நம்ம புறக்கணிச்சே ஆகணும். திராவிட கட்சியை புறக்கணிச்சே ஆகணும். ஜெய்பீம். மண்ணின் மைந்தர்களான பெரும்பான்மை மக்களுக்கும் வெளிநாட்டவரான மனுவாதி ஆரியர்களுக்கும் இடையே கடந்த 4000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் முடிவில்லா போராட்டம் அதிகாரத்திற்கான போரே அன்றி வேறொன்றுமில்லை. எப்பொழுதெல்லாம் ஆரியர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் முழு சமூகத்திலும் சொல்லன்னா துயரம், பசி, பட்டினி, கலவரம், ஊழல், கொலை, கொள்ளை, அழிவு மட்டுமே காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அன்பும், அமைதியும், சமத்துவமும், சுதந்திரமும், சகோதரத்துவமும் நிரம்பி வழிந்தது. நாம் இந்த நாட்டை ஆண்ட பொழுது இந்த நாடு நற்பெயரையும் பெருமையும் புகழையும் பெற்றிருந்தது. புத்த பூமியான இந்தியாவை ஆளும் அதிகாரம் மட்டுமே நமக்கு வேண்டும், வேறொன்றும் வேண்டாம் என்று உறுதியேற்போம்.